அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும். வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிந்துவிட்டதாக நான் கருதவில்லை என்று முன்னாள் நிதியமைச்சர், உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறியிருக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்ததுதான் என்று திமுகவுடைய மூத்த தலைவர் திரு R.S. பாரதி பேசியிருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். முடிந்துவிட்ட திமுக காங்கிரஸ் உறவு, டெல்லிக்கான ஸ்டாலின் திட்டம் என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு R.K. ராதாகிருஷ்ணன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு அதியமான் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு R.K. ராதாகிருஷ்ணன், சமூக நீதி முற்போக்கு கூட்டணி, புதிய கூட்டணி உருவாகிவிட்டதா இல்லையா? இந்த ஒற்றை கேள்விக்கு பிறகு இந்த விவாதத்தை நம்ம தொடர்ந்துடலாம். இது கிடையவே கிடையாது. பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னா போருமா? இப்போதான் நான் வந்து மாணிக்கம் தாக்கூர்கிட்ட பேசுகிறேன். அவர் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி என்பது வந்து எம்பிஸ் இருக்கிற ஒரு கூட்டணி. கட்சிகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எம்பிஸ் இருக்க வேண்டும். அதனால தான் இப்போ சில கட்சிகள் வந்து அதில் கிடையாது, சிறிய கட்சிகள் அதில் கிடையாதுன்னு பார்க்கும்போது அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எம்பிஸ் கிடையாது. அதனால வந்து தாவேக்காவை அழைக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை வந்து கூட்டினார். அவர்களை பொறுத்தவரை வந்து அந்த கூட்டணி நிலைக்கிறது. திமுக கூட இருக்கிற கூட்டணி நிலைக்கிறது. அப்போ அதான் சிதம்பரம் உங்கள்கிட்ட இந்த பேட்டியில் வந்து அதான் கூறுறாரு. அதாவது எங்களை பொறுத்தவரை திமுக இந்த கூட்டணி தான் இருக்கணும். திமுகனால தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் 15 வருஷமா திமுக வந்து பாஜக எதிர்ப்பு தான் இருக்குது. அப்போ அதே தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் சொல்றாங்க. அப்போ இந்த பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய கூட்டணி கிடையாது. இது வந்து இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் ராகுல் காந்தி. அவரும் சோனியா காந்தி அவர்கள் நினைக்கிறது தான் கூட்டணியா இருக்கு இந்த தவிர மயிலாப்பூர்காரர் நினைக்கிறது கூட்டணியா இருக்காது. இல்லை, இப்போ காங்கிரஸ்குள்ளேயே இரு பிரிவுகள் இருக்கா? ராகுல் காங்கிரஸ், சோனியா காங்கிரஸ்னு ரெண்டா இருக்கா? அப்போ ராகுல் காங்கிரஸ், மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸ், 2 காங்கிரஸ் இருக்கிறது. சரி, அப்ப அதுல இப்ப மல்லிகார்ஜுன் கார்கேனுடைய பதவிக்காலம் வந்து முடிய வருகிறது. அப்ப அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த பிஜேபி ஹேண்டில்ஸ் எல்லாம் முன்னாடி அசோக் கெஹ்லோட்டுக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் வந்தது. அதாவது அவரை வந்து முதலமைச்சராக நீக்க வேண்டும், சச்சின் பைலட்டை கொண்டு உட்கார வைக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த ஒரு பேச்சு போன டைம்ல 2022 வந்து கெஹ்லோட் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி காங்கிரஸ் தலைமை கேட்டால் நான் என்ன பிரசிடென்ட் ஆக மாட்டேன் நான் எல்லாம் கேட்டிருக்காரு. அப்போ அந்த வீடியோஸ் இப்போ ஓடுது. ஏனென்றால் கெஹ்லோட் வந்து இன்னைக்கு ரேஸில் இருக்காரு. கெஹ்லோட்டு, KC வேணுகோபால், இந்த மாதிரி 2-3 பேர் ரேஸில் இருக்காரு. அப்போ அவர்களுடைய பேர் வந்ததுனால இன்னைக்கு வந்து கார்கே பற்றி பேச வேண்டியிருக்கு. கார்கேனுடைய காலம் முடிவுகிறது. முடிஞ்ச உடனே நிச்சயமாக அடுத்த தலைவர் வந்து எல்லாமே ஒன்னா தான் இருப்பாங்க. அதாவது ராகுல் காந்தி சொல்லுகின்ற விஷயங்களை வந்து செய்கின்ற தலைவர்களாக தான் இருப்பார்கள். கார்கேக்கும் ராகுல் காந்திக்கும் அந்த இடைவெளி வர்றதுக்கு காரணமே திமுக தான். திமுக வந்து ராகுல் காந்தியிடம் பல முறை மன்றாடி கேட்டது, 30 சீட்டில் உங்களுக்கு கொடுத்தா ஒன்றுமே தேராதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தது. ராகுல் காந்தி கடும்பிடித்தமாக இருந்தார். அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் அண்ட் ஆல் தட். அதன் பிறகு வந்து மல்லிகார்ஜுன் கார்கேவோட வழியாக வந்து அந்த ஒரு டீல் போட்டு நேராக போயிட்டு சோனியா அம்மையாரை பார்த்து டீல் போட்டாங்க. அதன் பிறகு சோனியா அம்மையாரை வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க ராகுல் காந்திக்கு. அதில் தான் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நிறைய ஒரு இடைவெளியே வருது. அதன் பிறகு அது அப்படியே ஒரு பெரிய விடவாக வருது. ஆனால் அதே இடத்துல ஒரு சிதம்பரம் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து இதில் ஈடுபட்டிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. சிதம்பரம் நேரடியாக பேசக்கூடியவர், ராகுல் கிட்டையும் சோனியா கிட்டையும் நேரடியாக பேசக்கூடியவர். அவர் வந்து இதில் ஈடுபடவே இல்லை. அதுதான் என்னை பொறுத்தவரை பிரச்சனை. இந்த கிரீஷ் சோடங்கார்னு சொல்லிட்டு ஒருத்தர் கோவாக்காரர் கொண்டு வந்து இங்கே போட்டு இருக்கிற குழப்பெல்லாம் குழப்பி பிரச்சனை இவ்வளவுதானுங்க. அதாவது நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு முடிவு எடுக்கிறத வந்து சொதப்பி ஒன்றும் தாவேக்காவோட போயிருக்கணும், இல்லைன்னா திமுகவோட நிக்கிறேன்னு வந்திருக்கணும். அப்ப இதுல வந்த அந்த மனக்கசப்பு இருக்கு இல்லையா, காங்கிரஸ்காரர்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள், ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி ஜெயிச்ச பிறகும் சரி, அந்த 5 பேர் தானே இருக்காங்க. அந்த 5 பேர் போய் முக ஸ்டாலினை பார்த்து ஒரு சால்வையை வச்சு போனா யாரு கேட்க போறா? அது நல்லபடியா தானே. இப்ப கூட இந்தியா கூட்டணிக்குள்ள திமுக இருக்கணும், திமுகவை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு தரப்பும், இல்லை திமுக வேண்டாம் தாவேக்காவை மட்டும் தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பும், திமுகவும் இருக்கட்டும் தாவேக்காவும் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு தரப்பும், இப்படி வெவ்வேறு நிலைகளில் முடிவுகள் எடுக்கிறாங்களா, யோசிக்கிறாங்களா? இல்லை, அப்படி யோசிக்கிறாங்க. அது வெளிப்படையாக அப்படி தான் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் சோனியா அம்மையாரோ மல்லிகார்ஜுன் கார்கேவோ இல்லை என்றால் ப. சிதம்பரமோ வந்து திமுக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஸ்டாண்ட்ல தான் இருப்பாங்களே தவிர, அவங்களுக்கு வந்து இப்ப நாளைக்கு அந்த ஒரு கட்சியினுடைய பிரச்சனை என்ன, தாவேக்கானுடைய பிரச்சனை இப்ப நாளைக்கு முக ஸ்டாலின் சீன் இல்லைன்னா கூட அந்த கட்சி இயங்கும். கட்சி வந்து எங்கேயும் நாசமா போயிடாது.
மு.க. ஸ்டாலினுடைய முகத்துக்குள்ள வாக்குகள் வந்து திமுக வாக்குகள், உதயசூரனுக்கு இருக்கின்ற வாக்குகள். அதிமுக அப்படிதான். நாளைக்கு எடப்பாடியில் இன்னொரு தலைவர் வந்து உட்கார்ந்த கூட ரெட்டலைக்கு இருக்கின்ற வாக்குகள் அதிமுக இருக்கின்ற வாக்குகள் தான் இருக்கிறது. ஆனா தாவேக்காவுக்கு அப்படி கிடையாது. ஒரே ஒரு விஜய் தான் 234 தொகுதியிலும் விஜய் தான் நின்னார், 233 தொகுதியிலும் விஜய் தான் நின்னாரு. விஜய்க்கான வாக்குல மட்டும்தான் இருக்குது. விஜய்க்கு நாளைக்கு வந்து ஒரு காய்ச்சல் வந்ததுன்னா சரி, அந்த கட்சி படுத்துக்கும். அப்படி இருக்கிற ஒரு கட்சியை வந்து தேசிய தலைமை, அது எந்த கட்சியானாலும் வந்து அவர்கள் சற்றே யோசிப்பார்கள். ஆனா ஒருத்தருக்கு எம்பி சீட் கிடைச்சதுனால அவர் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வாழ்க்கையில் முதல் முறையா வந்திருக்கிறது. அவரிடம் அப்கோர்ஸ் முன்னாடி வந்து பறிக்கப்பட்டது ஒரு கூட்டணி உருவாக்கிட முடியும். ட்விட்டர் கூட்டணி தான் அது, வேற ஒன்றும் கிடையாது. நின்று ஒரு எலெக்ஷன் ஜெயிக்க சொல்லுங்களேன், அதன் பிறகு பார்க்கலாம். இந்த பேசுற நபர்கள் இருக்கிறார்கள். இந்த பேசுற நபர்களுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் சோசியல் மீடியா இருக்காங்க, அவர்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுல வந்து ரொம்ப கண்ணும் கருத்தா இருக்காங்க. ராகுல் காந்தியினுடைய காதை கடிக்கிறார்கள். இதெல்லாம் இந்த அரமனையில் இருக்கின்ற நிகழ்வுகள் தானே. நம்ம எவ்வளவோ படங்கள்ல பார்த்த விஷயங்கள் தானே. காதை கடிச்சே வந்து பெரியவரால் நபர்களும் இருக்கிறார்கள், வேலை செஞ்சு பெரியவராக முடியாத நபர்களும் இருக்கிறார்கள். காங்கிரஸ்லயே இருக்கிறாங்க. இதுங்க திரு சாமிநாத், தாவேக்காவுடைய இயங்குதல் தன்மை, அந்த கட்சியுடைய இயங்கும் தன்மை, அந்த கட்சியுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர், விஜயுடைய பொலிட்டிக்கல் வில், அவருடைய அரசியல் ஆளுமை, இது மேலெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் ஒரு பரிபூர்ண திருப்தி வராத நிலையில தான் இந்த வெவ்வேறு விதமான நிலைப்பாடுகளா? திமுக இருக்கட்டும், திமுக வேண்டும், திமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து இருக்கட்டும், இப்படி பல குழப்பமான தெளிவற்ற பேச்சுக்களுக்கான வெளிப்பாடு என்ன? இல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவுல திமுக பாஜக எதிர்ப்புல ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய கட்சி. நீங்க அதனோடு ஒப்பிடுகிற பொழுது தமிழக வெற்றி கழகம் பாஜக எதிர்ப்பு என்பது பாஜகவின் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். களத்துல ரொம்ப தீவிரமா பாஜக எதிர்ப்பு அரசியல் அவர்கள்ட்ட இல்ல. கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு மென்மையான தன்மையோடு தான் பாஜகவை மற்றும் பலர் அப்படின்னு தான் அணுகுறாங்க. அப்ப நீங்க கிட்டத்தட்ட திமுக கூட இருந்தாதான், நம்ம சட்டமன்ற தேர்தல்ல எப்படி காங்கிரஸ் கட்சி கூட இருந்தாதான் சிறுபான்மையினர் வாக்குகள் திமுக பக்கம் வரும் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருந்ததோ, அப்படி ஒரு நம்பிக்கை இருந்ததோ, அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தல்ல பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கணும்னா அது திமுக நிச்சயமா தேவை. நீங்க சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைப்பட்டதோ அதற்கு இணையாக தேவை. நீங்க 2019 பாராளுமன்ற தேர்தல்ல முதல்ல பிரதமர் என்கிற ஒரு நிலைப்பாட்டுல பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி அவர்களை முன்னிலைப்படுத்தினதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க அகில இந்திய அளவுல திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையில ஒரு பிணக்கம், மு.க. ஸ்டாலின் அவர்களே பின்வாங்குறாங்கிறது ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியினருக்கான செய்தியா மாறுகிற தன்மை இருக்கு. அதெல்லாம் கூட அவர்களுக்கு ஒரு நெருக்கடியாக மாறும். இதுல என்ன கேள்வி வருதுன்னா, நீங்க பேசுனதும் திரு ஆர்.கே. சார் சொன்னதுலயும் பாஜக எதிர்ப்புங்கிறது தான் கொள்கை, அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி அப்படின்னா, இந்த ஒரு தோல்விக்காக, ஒரு பின்னடைவுக்காக திமுகவை விட்டு தாவேக்காவை நோக்கி காங்கிரஸ் கட்சி நகர்ந்திருக்காதுல்ல, சொல்லாம போறாங்க அப்படின்ற விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. பாஜக எதிர்ப்புங்கிற கொள்கையில அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையும் அந்த கட்சி சந்திச்சிருக்க முடியும். இப்ப காங்கிரஸோட முன்னாடி நிக்கிற ஆப்ஷன்ல பாஜக எதிர்ப்புங்கிற கொள்கை இருக்கா, இல்ல சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும்ன்ற அந்த தேர்தல் ஆதாயம் முன்னாடி இருக்கா? இப்ப தேர்தல் ஆதாயம் முன்னுக்கு வந்து விட்டது. அதுதான் இங்க இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் மையப்புள்ளிக்கான காரணம். நீங்க கேரளால நீங்க இவர்களோட அகில இந்திய அளவுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில இருக்காங்க. கேரளால இடி ரைடு நடக்கிறத வரவேற்கிறாங்க. பினராயி விஜயன் அவர்களுடைய வீட்டுல ரைடு நடக்கிறத ஒரு பக்கம் வரவேற்கிறாங்க. மம்தா பானர்ஜி அவர்கள் இன்னைக்கு பாஜகவுக்கு எதிர் துருவத்தில் இருக்கக்கூடியவர். அங்க போய் பிரச்சாரம் செய்கிற பொழுது ராகுல் காந்தி அவர்கள் அதை பயங்கரவாத அரசுங்கிறார். அப்ப கிட்டத்தட்ட தேர்தல் ஆதாயத்துக்காக ஒவ்வொரு தேர்தலுக்கு ஆதாயம் வேணும். நீங்க நிரந்தர தமிழ்நாட்டுல மாநிலங்களவை தேர்தலில் ஆதரவு கொடுங்கன்னு இடதுசாரிகள் அலுவலகத்திற்கு திரு சிதம்பரமும் திரு பிரவீன் சக்கரவர்த்தியும் நேரடியாவே போறாங்க. இதுவரைக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் போனதாக நினைவில்லை. ஆமா, அப்ப கிட்டத்தட்ட அவர்களுடைய கணக்கு என்பது, சார், நீங்க நாடாளுமன்ற தேர்தல் ஒரு இலக்கு. இன்னைக்கு 99 இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் என்கிற ஒரு அந்தஸ்து வந்திருக்குன்னா அது அந்த பல கடந்த கால இந்தியா கூட்டணி தான். அப்ப இவர்கள் என்ன செய்திருக்கணும்? மாநிலங்களுக்குள்ள சில விட்டுக் கொடுத்தல்களை செய்திருக்கணும். அகில இந்திய அளவுல எங்களுக்கு கூடுதல் சீட்டு நாங்க எடுத்துக்கிறோம், நீங்க மாநிலங்கள்ல உங்களுக்கு நாங்க வந்து கிட்டத்தட்ட இதுதானே. இங்க பாஜகவை விட பெரிய எதிரியாக பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் தானே இருந்திருக்கிறது. நீங்க பீகார்ல பாருங்க சார், கூட்டணி போட்டிருந்த ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு எவ்வளவு நெருக்கடிகள். 8 தொகுதிகள்ல அவர்களும் இவர்களும் மோதினாங்களே. பக்கத்துல பாண்டிச்சேரியில ஒரு நட்பு ஆட்டம் ஆடுனாங்க. விளைவு என்ன ஆனது? அங்க பாஜக தானே வெற்றி பெற்றது. அப்ப காங்கிரஸ் செய்யக்கூடிய அந்த அணுகுமுறை என்பது ஒரு பெரிய தன்மை, அது ஒரு வகையில. அப்ப அவர்களை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவை வீழ்த்தணும் என்பது ஒரு இலக்காக இருந்தாலும் அதற்கு இடையில வருகிற தேர்தல்கள் எல்லாம் இவர்கள் ஆதாயம் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு நகர்ந்ததுதான்
இந்த இவ்வளவு பெரிய சிக்கல்களுக்கு காரணம். இந்த தேர்தலையும் சரி, அந்த நிலைப்பாடு எடுத்தாச்சு, தாவேகாவுடன் போறதுங்கிற நிலைப்பாடு எடுத்தாச்சு. உள்ளாட்சி தேர்தலுக்கும் கூட்டணி தொடரப்போது, நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தொடரப்போது, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கும் கூட்டணி தொடரப்போகுதுங்கிற அந்த புரிந்துணர்வோடு தான் அவங்க போய் சேர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன் திமுகவும் இருக்கட்டும், திமுகவும் வேணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்க? காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் ஏன் அதை வலியுறுத்துறாங்க? இல்ல, ஒரு அகில இந்திய அளவில் 3வது அணி உருப்பெற்று விடக் கூடாது என்கிற ஒரு அச்சமும் அவர்களுக்கு காரணமாக இருக்கு. மாநில கட்சிகள் சேர்ந்தா, மாநில கட்சிகள் சேர்ந்து காங்கிரஸ் பாஜகவாலும் பாதிக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியாலும் பாதிக்கப்பட்ட கட்சிகள் இருக்காங்களே. இன்னைக்கு அகில இந்திய அளவுல பல கட்சிகள் இருக்காங்க. இப்ப மம்தா பானர்ஜி அவர்கள் எல்லாம் பாஜக எதிர்ப்புலையும் இருக்காங்க, காங்கிரஸோடும் அவர்கள் எல்லாம் நட்போட்டத்துல இல்ல. இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியில, இப்படி அதே மாதிரி நவீன் பட்நாயக் அவர்கள், இது போன்றவர்களை ஒருங்கிணைத்து ஒருவேளை அந்த பீகார்லயே பாருங்க தோல்விக்கு ஒரு வகையில காங்கிரசும் காரணம் தான். இப்படி இருக்கக்கூடிய கட்சிகளை ஏற்கனவே மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்தவர். ஒரு காலகட்டத்தில் 2019 ராகுல் காந்தி அவர்களை பிரதமர்னு முதல்ல முன்மொழிந்தவர் அவர் தான். அவரால் முயன்றால் ஒரு 3வது அணி அமைக்க முடிந்து விட்டால் அது காங்கிரஸோட அந்த எதிர்கட்சி தலைவர் இருக்கையை ஒருவேளை கேள்விக்குறியாக்கி விடுமோ என்கிற அச்சமும் இதற்குள்ள இன்னொரு காரணமாக இருக்கலாம். அதனாலதான் நீங்க வர்றவங்க எல்லாம் வரட்டும், நம்மளே அரியணையில் ஏற்றட்டும், இந்த இலக்கை நோக்கி காங்கிரஸ் நகர்றாங்க. அது ரொம்ப ஜனநாயகத்துக்கே ஆபத்தானது. அப்படி காங்கிரஸ் கட்சி நினைக்கணும்னா சட்டமன்ற தேர்தல்கள்ல மாநில கட்சியோட ஒரு இணக்கமான உறவை பேணி இருந்து மாநில கட்சிகள் அவங்களுடைய உறுதித்தன்மையோ ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய சூழலுக்கோ தங்களுடைய பங்களிப்பு கொடுத்திருந்தா தானே பிரதிபலனாக நாடாளுமன்ற தேர்தலில் எங்க கூட இருங்கன்னு டிமாண்ட வைக்க முடியும் அந்த கட்சி. அதுதான் இங்க பிரச்சனையாக இருக்கிறது சார். ஒரு தேர்தல் என்று வரும் பொழுது கண்ணுக்கு தெரிந்த அந்த தேர்தலை தான் மனதில் வைக்கிறாங்க. பாஜக 20 ஆண்டுகள் கழித்து எப்படி நம்ம களமாடணும்னு தீர்மானிக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி அடுத்த ஒரு 3 மாதத்துல ஒரு மாநிலத்துல தேர்தல் வந்தா கண்கள்ல மற்ற தேர்தல்களை எல்லாம் கண்ணை கட்டி மறைத்து விட்டு அந்த ஒரு தேர்தலை மட்டும் குறியாக வைத்து நம்ம நட்பு சக்தி யாரு, நமக்கு எதிராக இருப்பவர்கள் யாரு என்கிற களமாடலை எல்லாம் தவிர்க்கிறாங்க. அந்த இடம் தான் ஆபத்தான. அதனாலதான் அவங்க இத்தனை தோல்விகளை தொடர்ந்து சந்திக்கிறாங்க. நீங்க வரலாற்றுல இல்லாத அளவிற்கு 2014 முதல் அரியணையிலே இல்லாமல் அவர்கள் 12 ஆண்டுகளை கடந்திருக்காங்க. இப்பொழுதுதான் எதிர்கட்சி தலைவர் என்கிற இருக்கையே வந்திருக்கு. அப்ப கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய தோல்விக்கு காரணம் ஒவ்வொரு தோல்வியிலும் மறுபரிசீலனையும் செய்யாம நட்பு ஆட்டம். பாண்டிச்சேரியில பாருங்க, பீகார்ல பாருங்க. அப்ப அவர்களுக்கு கூட்டணிக்குள் ஒரு கட்சிக்குள்ள வர்றதே விக்ரமாதித்யர் முதுகலை ஏறிக்கொண்ட வேதாளம் போல செயல்படுவது. அப்ப அது ஒரு வகையில ஒரு பெரிய நெருக்கடியை அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுக்குது. அதனால ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தையும் இலக்கையும் அடையிறதையும் சிரமம். தாவேகா கிட்டையும் அரசியல் லாபம் வேணும், திமுக கிட்டையும் பொலிட்டிக்கல் கெயின் வேணும். 2 லாபத்துல எதையுமே இழந்துடக்கூடாதுன்னு காங்கிரஸ் கட்சி நினைக்குதா? ஆமா, நிச்சயமா சார். இப்ப இந்த ஒரே தேர்தல் தான், ஒரே தேர்தலை மையமாக வைத்து தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணி, அதெல்லாம் ஒரு ராஜ்யசபா சீட்டு, தேர்தலுக்கு பின்பு ஒரு கூட்டணி, அதை மையமாக வைத்து ஒரு ராஜ்யசபா சீட்டு. அப்ப இது நமக்கு பட்டவர்த்தனமாக அதைத்தானே காட்டுது. நீங்க ஒரே பொண்ணு கிட்டத்தட்ட 2 தரங்களை பார்க்கிறாங்கன்னா யாராவது ஒருவரை மனம் முடிப்பாங்க. நீங்க தேர்தலுக்கு முன்பு ஒரு உறவு, தேர்தலுக்கு பின்பு ஒரு நிலை என்று 2 ராஜ்யசபா எம்பி, 2 பேர் அமைச்சரா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக நீங்கள் ஆதரிக்கலாம், ஓகே. பட் ஆனா அதற்கு பின்பும் கிட்டத்தட்ட ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிக்கிறாங்க. இதுல தாவேகாவுக்கு லாபம் இருக்கு. நீங்க ஒருவேளை அங்க போய் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போனா பாஜக முன்மொழியக்கூடிய தீர்மானங்களை ஒன்று ஆதரிக்கணும் அல்லது எதிர்க்கணும். ஆதரித்தால் தமிழ்நாட்டுக்குள்ள சிக்கல், எதிர்த்தால் நிதி வர்றதுல சிக்கல். போனா போட்டுன்னு காங்கிரஸ் பக்கம் தள்ளி விட்டுட்டாங்க. அதை காங்கிரஸ் வகித்துக் கொள்கிறது. ஓகே, திரு அதியம், சந்தர்ப்பவாதமா காங்கிரஸ் கட்சி கூட்டணியை அணுகுது, தேர்தல் லாபத்திற்காக காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகளை பயன்படுத்துது அப்படின்ற விமர்சனம் இருக்கிற நிலையில ஒரு கொள்கை பாஜக எதிர்ப்புங்கிற அந்த கொள்கையை மீண்டும் கட்சிகள், மாநில கட்சிகள் பேசணும், வலுவா பேசணும், அந்த அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒருங்கிணையணும் அப்படின்னு விடுக்கக்கூடிய அழைப்புக்கு ஏதாவது பதில் இருக்குமா? மாநில கட்சிகள்கிட்ட பதில் இருக்குமா? திமுக உள்ளிட்ட கட்சிகள்கிட்ட சாதகமான பதில் கிடைக்குமா? திமுக கிடைக்கிறது கஷ்டம், கடினம். ஏன்னா அந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த 2 மாதத்தில் நடந்தது. பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் என்ன சொல்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்கள் தேர்தல் கூட்டணின்னு அதை சுருக்கிட முடியாது. ஏன்னா மார்க்சிஸ்டுகளும் காங்கிரஸும் கேரளாவில் ஜென்ம வைரிகள். தொடர்ந்து மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் எதிர்த்து தான் ஒருத்தர். சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்லை, நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அங்கே சாத்தியம் இல்லை. மேற்கு வங்கத்திலையும் மம்தா பானர்ஜியோட அதே உறவு தான். ஆனால் இந்தியா கூட்டணியில் அவங்க 2 பேரும் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸும் இருக்கு, சிபிஎம்மும் இருக்கு, சிபிஐ எல்லாமே இருக்கு. அது காரணம் அங்கே பார்லிமெண்ட்ல அவங்க கோஆர்டினேட்டர். அதுக்கும் இடதுசாரிகள் செக் வச்சுட்டாங்க. பாஜகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொடர்பு இருப்பதாக தேர்தலின் போது காங்கிரஸ்
முன்வைத்த குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளிக்குமாறு லெட்டர் காங்கிரஸ் போட்டிருக்காரு. கட்சியின் தேசிய பேபி வந்து இப்ப- தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு சிபிஎம் உடைய அது பொதுச் செயலாளர் நடக்குங்க. பேபி அது வந்து கடிதம் அனுப்பியிருக்கார். தேர்தல் சூட்ல வந்து ஒருத்தர் குறை சொல்றது இல்ல வேற. சார், அது இல்ல. இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தாவிட்டால் இந்தியா கூட்டணியின் நோக்கமே கேள்விக்குறியாகும்ன்றார் அவர் பேபி. இருக்கலாம், ஆனா கூட்டணி விட்டெல்லாம் போயிட மாட்டாங்க, போறதா சொல்லல. மீன் வந்து என்னன்னா அது வந்து தேர்தல் சூட்ல ஒருத்தர் குறை சொல்றது, அபாண்டமா கூட சொல்றதெல்லாம் நடக்கும். அவங்களும் சொல்லியிருக்காங்க, மம்தா இதுக்கு மேல பேசியிருக்காங்க. அதெல்லாம் வேற. அங்க வந்து பார்லிமெண்ட் இந்தியா கூட்டணியை விட்டு இது வரைக்கும் கேஜ்ரிவால் மட்டும்தான் அபிஷியலா வெளியே போயிருக்காரு. இப்ப திமுக வந்திருக்கு. இருந்தாலும் இவங்க எல்லாரும் நாளைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு பில்லு, ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு மசோதாவை பிஜேபி முன்வைத்தால், இப்ப இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை எல்லாரும் சேர்ந்து எதிர்த்து நிறுத்தணும். அதை வந்து அதே மாதிரி நாளைக்கு இதே மாதிரி ஒரு பில் வந்துன்னா கண்டிப்பா எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்ப இந்தியா கூட்டணி அந்த இடத்துல உயிரோடு இருக்குன்னு தான் அர்த்தம். திமுகவும் கண்டிப்பா அதை எதிர்த்து தான் வாக்களிக்கும், எதிர்த்து தான் பேசும், எதிர்த்து தான் போராட்டம்லாம் பண்ண போகுது. அப்ப அதுதான் இந்தியா கூட்டணியோட ஆன்மா. இல்ல, இந்தியா கூட்டணியுடைய ஆன்மாங்கிறது சட்டமன்ற தேர்தல்ல இல்ல தொடங்கி நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமான நீட்சி அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கட்சிகளை பலவீனப்படுத்தலாம், மாநில கட்சிகள் பலவீனப்படுத்தலாங்கிற நிலைப்பாடை காங்கிரஸ் எடுத்துட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும் மாநில கட்சிகள் இந்தியா கூட்டணிங்கிற குடையின் கீழ் ஒன்று வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எளிமைப்படுத்த முடியாது. பலவீனப்படுத்தணுங்கிற நோக்கங்கள்லாம் அதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரி, ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு என்ன சொல்றது, உங்களோட சந்தேகம் தான் சொல்லணும், அதுக்கு ஆதாரம் இல்லை. ஏன்னா கேரளாவில் வந்து இவங்க ரெண்டு பேர் தான், ரெண்டே கட்சி தான் இருக்கு. பிஜேபி ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு 10% அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆரம்ப காலத்துலேருந்து 50 வருஷமாவே சிபிஎம் வெர்சஸ் இதுதான். ஸோ அவங்க வந்து அங்கே கூட்டணி எப்படி வைக்க முடியும்? எந்த தேர்தலையும் வைக்க முடியல. ஆனாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிஜேபி எதிர்ப்பு முக்கியமாக நாடாளுமன்றத்தில் அவங்க கொண்டு வர்ற சர்ச்சைக்குரிய மசோதாக்களை எதிர்க்கிறது, வேற ஏதாவது அவங்களோட ஏதாவது அடக்குமுறைகளை எதிர்க்கிறது, அரெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய சட்டங்களை திருத்துறாங்க, அதுக்கெல்லாம் ஒன்றுபட்டு எதிர்ப்பு குரல் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் சரி வெளியும் செய்யறதுல இந்தியா கூட்டணியோட பேசிஸே இருக்கு. அதுக்கு இது வரைக்கும் எந்த பங்கமும் வரல. இன்னைக்கு திமுக வெளியே போறதா சொன்னாலும் அவங்களும் அந்த நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது எல்லாம் ஒருங்கிணைஞ்சு தான் போராட போறாங்க. இல்ல, பீகார் சட்டமன்ற தேர்தலில் கடைசி வரைக்கும் தேஜஸ்வியை முதல்வர் வேட்பாளர்னு ராகுல் சொல்லவே இல்லை. டெல்லியில சந்திப்பதற்கு அனுமதி கேட்டார், ஆனா கடைசி வரைக்கும் அனுமதி கொடுக்கவே இல்லை. தொகுதி பங்கீடு, எண்ணிக்கை பங்கீடு குறித்து பேசணும் அப்படின்னு தேஜஸ்வி விருப்பப்பட்டார், ஆனா அதற்கான நேரம் கொடுக்கல அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்தது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே நடந்த உரசல் எல்லோருக்குமே தெரியும். இப்படி மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மீது காங்கிரஸ் வைத்த கடுமையான குற்றச்சாட்டுகள், இப்படி மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்களின் போது ரொம்ப கடுமையான ஒரு அணுகுமுறையை காங்கிரஸ் கட்சி கையாள்வதும், அதற்கு மாநில கட்சிகள் எதிர்வினையாற்றுவதும், நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது மட்டும் இந்தியா கூட்டணிங்கிற ஒரு குடையின் கீழ் ஒன்று சேர்வதுங்கிறது அந்த கூட்டணிக்கு ஏதாவது ஒரு லாபத்தை கொடுக்க போதா என்ன? ஒரு பொலிட்டிக்கல் கெயின், தேர்தல் எலக்டோரல் பாலிடிக்ஸ் ஒரு லாபத்தை கொடுக்கணும். இத்தனை வருஷம் அப்படிதானே நடக்குது. இப்போ ஒரு 4-5 வருஷமா இந்தியா கூட்டணி இருக்கு. இதே ஃபார்முலாவில் முதல்ல அந்த கூட்டணிங்கிற பேர்ல இல்ல, வேற பேர்ல இருந்து யூபிஏன்னு இருந்தது. அதுல வந்து நீங்க பொலிட்டிக்கல் அலையன்ஸே இருந்தது, ஆட்சியில் இருந்தாங்க 2014 வரைக்கும். இப்போ வந்து இந்த இது வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. இப்போ நம்ம இந்த இதை தோக்கடிச்சாங்கல்ல, டீலிமிட்டேஷன் பில். இப்போ ஒரு போன வருஷம் நடந்ததில்ல, இப்போ சமீபத்தில் நடந்ததில்ல, அவங்க அதை வந்து எல்லாரும் சேர்ந்து இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க, இதில் வெளியே இருக்கவங்களும் சேர்ந்து தான் அதை தோக்கடிச்சாங்க. தேர்தலுக்கு முன் பின்னு பாருங்க, சட்டமன்ற நாளைக்கு அதே பில்ல திருப்பி வரட்டும், இருங்க, ஜஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் புட்டிங் இஸ் இன் ஈட்டிங். திருப்பி அதே மாதிரி ஒரு பில் அல்லது இணையா வேற ஒரு பில் வந்தாலும் இதே தான் பண்ண போறாங்க. பண்ணலைன்னா நீங்க சொல்றதெல்லாம் வேலிட். காங்கிரஸோட நாங்க இணைய மாட்டோம், எங்களுக்கு பிஜேபி கூட எதிரி இல்ல, காங்கிரஸ் என்ன செஞ்சாலும் அதுக்கு நாங்க துணை நிற்க மாட்டோம்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் வந்து அரசியல் சூழல் மாறிடுச்சு, இனிவே காங்கிரஸ் கூட்டணியோட நாங்கள் வந்து இல்ல, அந்த கூட்டணி முறிந்து விட்டது, அது தேர்தல் கூட்டணி, எங்களுக்கு இருக்கையை மாற்றி கொடுங்க அப்படின்னு அது எல்லாம் சரி. கனிமொழி சபாநாயகருக்கு எழுதின கடிதத்தின் அடிப்படையில நேத்து மாத்தி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் நடந்ததுதான். பட் நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் ஒரு காமன் இஷ்யூல ஒரு புள்ளியில நிப்பாங்க. காமன் முக்கியமா பிஜேபி கொண்டு வர்ற ஒரு ஓகே சார், அது வேலிடான பாயிண்ட் தான். லாஜிக்கலா ஒரு தேசிய அளவில் ஒரு முக்கியமான பிரச்சனை, அதுவும் பாஜகவுக்கு எதிரான ஒரு பிரச்சனை வரும்போது இந்தியா கூட்டணிங்கிற அந்த புள்ளியில எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு அதியமன் சார் சொல்ல. இல்ல, திமுக நீ அதுக்கான இது கிடையாது இல்லையா? என்ன இன்சென்டிவ் இருக்கு நீ திமுக நிக்கிறதுக்கு? காங்கிரஸ் அதாவது திமுகவை பாதிக்கின்ற, தமிழகத்தை பாதிக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு வேணால் அவர்கள் வந்து குரல் கொடுப்பார்கள். இப்போ டீலிமிட்டேஷன் சொன்னீங்கன்னா, டீலிமிட்டேஷனுக்கு வந்து அவங்க மிக தெளிவாக கேட்டாங்க, இந்த மசோதா எங்களுக்கு வந்து பிடித்தமானது கிடையாது, நீங்க சொல்லுகின்ற அந்த விஷயத்தை, அமித்ஷா ஆனாலும் சரி, மோடி ஆனாலும் சரி, பாராளுமன்றத்தில் சொன்ன அந்த விஷயத்தை வந்து நீங்க வந்து எழுத்து மூலியமாக அந்த இதுல கொண்டு வாங்க, அந்த பில்ல கொண்டு வாங்க, பில்ல கொண்டு வந்தா நாங்க சப்போர்ட் பண்றோம். திமுகவின் குரல்னு தனிச்சு ஒலிக்கும்.
தனிச்சு ஒழிக்கும் டெஃபினட்டா. காங்கிரஸோட சேர்ந்தோ இந்தியா கூட்டணியின் குரலாக இருக்காது இல்ல? கிடையாது. இந்தியா கூட்டணி இப்ப ராகுல் காந்தி ஒரு பேசுறாரு, அதற்கு வந்து ஏதோ எதிர்மனை வருது, இல்லைன்னா ராகுல் காந்தியை வந்து இழிவா பேசுறாங்கன்னா அதுக்கு பொதுவாக யாரை இழிவாக பேசினாலும் திமுகவுக்கு வந்து பிடித்தமில்லாத ஒரு விஷயம் சொல்லிட்டு அதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர தனிச்சு வந்து வெளியே போய் உட்கார மாட்டாங்க. ராகுல் காந்திக்காக போய் வெளியே உட்கார மாட்டாங்க. ராகுல் காந்தியினுடைய அந்த என்டையர் கட்சி போய் உட்கார்ந்தாலும், இவர்கள் எல்லாம் பாக்கி இருக்கின்ற கூட்டணி ஆளுகள் எல்லாம் போய் உட்கார்ந்தாலும், எந்த அளவுக்கு திமுக வந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்ததோ, குரல் கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த அளவுக்கு நீ வந்து டெஃபினட்டா இருக்காது. டீலிமிட்டேஷன் கூட நான் இப்ப சொல்றேன், இந்த என்ன அவர்கள் அமித்ஷாவும் மோடியும் வந்து பேசின விஷயங்களை வந்து பில்லில் போட்டு எடுத்துட்டு வந்தால் தாராளமாக திமுக அந்த பில்லை வந்து சப்போர்ட் பண்ணும். அதான் இன்றைய நிலை. அது வந்து வில் பி இன் வேரியன்ஸ் வித் இந்தியா கூட்டணி. அதோட முடிஞ்சிடும், அடுத்த செஷன்ல வரும்னு நினைக்கிறேன். இந்த டீலிமிட்டேஷன் பில் அடுத்த செஷன்ல வரும். ஓகே, இஷ்யூ பேஸ்டா அது திமுகவின் குரலாக ஒலிக்கும். அந்த பிரச்சனையில திமுக கன்வின்ஸ் ஆகலைன்னா அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. காங்கிரஸோட சேர்ந்து தான் பேசணும், இந்தியா கூட்டணிங்கிற ஒரு குடையின் கீழ் அந்த குரல் ஒலிக்கணுங்கிற அவசியம் இனிமே திமுகவுக்கு இருக்கா? இருக்கும். அது இஷ்யூ பொறுத்து. இப்போ நீங்கள் சிபிஎம்மோ விசிகேவோ மம்தா பானர்ஜியோ அல்லது கேஜ்ரிவாலே இப்போ வெளியே போயிட்டாரு. அவருமே நாளைக்கு வந்து இப்போ ஒரு காஷ்மீரில் அந்த 360 ரிமூவ் பண்ணாங்கல்ல, ஒரு எவ்வளவு எல்லா மொத்த எதிர்கட்சிகளும் எதிர்த்தாங்க. அதே மாதிரி குரல் தானே கேஜ்ரிவாலின் குரல், இடதுசாரிகளின் குரல், திமுகவின் குரல். தனித்து ஒழித்தா என்ன, கூட்டணி சேர்த்து ஒழிச்சா ஒரே குரல் தான், ஒரே தான் பேசுறாங்க. அப்படி இல்ல, நாடாளுமன்றத்தில் எல்லாருமா சேர்ந்து தீர்மானம் கொண்டு வருவதோ, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பேசுறதோ, இல்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தின் பேர்ல எல்லாரும் ஒண்ணு சேர்றதோ, அந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இனிமே இருக்குமா? இருக்கும். நீங்க பாருங்க, ஜஸ்ட் வெயிட் அண்ட் சீ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பொறுத்திருந்து பாருங்கள். இப்ப இந்தியா கூட்டணிக்கு இன்னும் ஜீவன் இருக்கு. இன்னும் கூட இன்னும் அதிகமாக கூட பலம் பெறலாம். அது சூழலை பொறுத்து. இப்போ அவ்வளோ ஒரு மோசமான ஒரு பில்லை கொண்டு வந்தாங்கன்னா இவங்க ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ண வேண்டிய அவசியம் தன்னால உருவாகும். திரு சாமிநாதன், அப்போ முதுகுல குத்திட்டாங்க, சொல்லாம போயிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, முறிஞ்சது தான், டைவர்ஸ் எல்லாம் கூட RS பாரதி சொல்றாரு. சும்மா தானே, அதெல்லாம் பேச்சுக்கு தானா? இல்ல சார், எல்லாவற்றையும் ஆதரிக்க வாய்ப்பே இல்லை. இந்தியா கூட்டணி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறதுங்கிறதுனாலேயே திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஆதரிக்க மாட்டாங்க. நாடாளுமன்றத்துல மக்களவையில 22, மாநிலங்களவையில 10. இனி தமிழ் நலன் சார்ந்த, தமிழ்நாடு நலன் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும்தான் திமுக குரல் கொடுப்பாங்க, இவர்கள் பக்கம் நிற்பாங்க. ஒருவேளை அது தனித்த குரலாகத்தான் அதுவும் இருக்கும். நீங்க நேற்று வரை அவர்கள் பாஜகவை எதிர்த்ததுல ஒரு லாபமும் இருந்தது சார் திமுகவுக்கு. 2019 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றி. இந்த தேர்தலில் பாஜகவே களத்துல இல்லை என்பதாகத்தான் ப்ரூவ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட விஜய் அவர்களோடு தான் போட்டிங்கிறது தெளிவா இருக்கு. மீண்டும் ஏன் அவங்க பாஜக எதிர்ப்பையே மீண்டும் திமுகவும் எடுக்க மாட்டாங்களே? இன்னொரு மிக நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்படி எடுக்காம நழுவ முடியாதுல்ல? பாஜக எதிர்ப்பு தானே முதன்மையான விஷயமா இருக்கும். இல்ல, இவங்க காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோடு கைகோர்த்திருக்கிறதுனால பாஜக எதிர்ப்பு என்பதை விட விஜயதான் இந்த தேர்தல் அவர்கள் எதிர்ப்பதற்கான அதிக வேலை இருக்குன்னு நான் பாக்குறேன் சார். ஒன்று, அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்லிடுறேன். நாடாளுமன்ற தேர்தலா இருந்தா கூட, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் விஜய் ரசிகர்களுக்கு வாக்களிக்கிற முறை என்பது அதை கொஞ்சம் கூடுதலாக மையப்படுத்தினதாக இருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, மிக முக்கியமா நீங்க இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் பாருங்களேன் சார், நேற்று வரை பாஜக எதிர்ப்புக்கான அறிக்கைகள் ரொம்ப தீவிரமா வந்துகிட்டே இருந்தது. இந்த முறை இளம் தலைமுறையை நோக்கி தான் திமுக வேலை செய்யறாங்க. அப்ப இளைஞர்கள் ஓட்ட திரும்பி தங்கள் பக்கம் ஈர்க்கணும் அப்படிங்கிற களத்தை நோக்கி அவர்கள் திரும்பி இருக்காங்களே ஒழிய பாஜக எதிர்ப்பு வாக்குகளை தக்க வைக்கணும் அதற்கான வேலை செய்யல. அந்த இடம் தான் இந்தியா கூட்டணி தவறு நினைக்கிறாங்க. திமுக இனிமேல் தனித்து தன் குரலை ஒலிக்கும், பாஜக எதிர்ப்புல தீவிரமா கூட இருப்பாங்க. பட் அது இந்தியா கூட்டணியோடு சேர்ந்து நிச்சயமா இருக்காது அப்படின்னு தான் நான். அப்ப தாவேக ஆட்சி குறித்த விமர்சனங்கள் நாடாளுமன்ற தேர்தல் சமயங்கள்ல கடுமையா இருக்கும், காங்கிரஸ் மீதான விமர்சனங்கள் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல கடுமையா இருக்கும் திமுக தரப்புல இருந்து. பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு அப்படிங்கறலாம் இனிமே அந்த புள்ளியை நோக்கி திமுக நகராது, ரொம்ப வீரியமா அதை வைக்க மாட்டாங்க அப்படின்றீங்களா? ஆமா சார், அதுதான் இந்த நடந்து முடிந்த தேர்தல் முடிவோட தரவை தர காட்டியிருக்கு. இங்க 21 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தான் பாஜக எதிர்ப்பு அவர்களுக்கு கை கொடுத்திருந்தது. 19 நாடாளுமன்ற தேர்தல் கை கொடுத்தது. 39 தொகுதியில 38 தொகுதி ஜெயிச்சாங்க. தேனியில மட்டும் காங்கிரஸ் தான் தோத்தது, ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் தோத்தார். 24 அந்த தேனியிலையும் திமுக ஜெயிக்க முடிந்தது, தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை நிறுத்தி ஜெயிக்கிறாங்க. அப்ப அந்த 24 வரைக்கும் தான் பாஜக எதிர்ப்பு. நீங்க கிட்டத்தட்ட ஒரு புதிய சக்தி வந்துட்டாரு, அவர் ரொம்ப ஒரு வீரியமான சக்தியாக இருக்கிறார். அவரோடு காங்கிரஸ் கைப்பற்றி கொண்டது. என்ன பாஜக எதிர்ப்பு இருக்குன்னு காங்கிரஸ் கைப்பற்றியது? கொள்கை எதிரி என்று தாவேகா அறிவித்ததை தவிர வேறு களத்துல ஒரு பாஜக எதிர்ப்பை காட்டியதில்லை தாவேகா. இல்ல சார், இதுவரைக்கும் காட்டியதில்லை, இப்போது வரைக்கும் காட்டியதில்லை. நம்ம பேசுற வரைக்கும் காட்டலனே வச்சுக்கோ. நாடாளுமன்ற தேர்தல்னா தாவேகா காட்டி தானே ஆகணும். திரு விஜய் திரு மோடி எதிர்த்து பேசி தானே ஆகணும். அதுவும் அப்பவும் செய்ய மாட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல, தாவேகா அந்த நேரத்துல கிட்டத்தட்ட நீங்க தொடர்ச்சியா நீங்க தேர்தல் முடிந்து விட்டது சார். 1 மாத காலத்துக்கு பின்பு அவர் திருச்சி கிழக்குக்கு போகிற பொழுதும் 2 பேருக்கு இடையில தான் போட்டி, ஒண்ணு திமுக ஒண்ணு தாவேகா தானே சொல்றாரு. அவர் இந்த நேரத்தில் கூட யாரையும் விமர்சனம் செய்யல. இடைத்தேர்தல பகிரங்கத்தில் வைத்து அதை சொல்லலாம். பட் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எதிர்ப்பாங்க, விசிக எதிர்ப்பாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் எதிர்க்கும்,
அந்த நிழல் போதுமானதாக இருக்கும்னு தாவேக்கா நினைத்திருக்கலாம். பட் களத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தாவேக்கா எதிர்ப்பை கூர்மைப்படுத்துறதா மாநிலத்துக்கான தேர்தலை அடுத்தடுத்த காலங்களை மனதில் வைத்து கூர்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கலாம். ஓகே திரு ஜீவா, தேர்தலுக்காக அரசியல் லாபத்திற்காக நாடாளுமன்ற தேர்தல்னா கூட தாவேக்காவை தான் எதிர்க்கும் திமுக, தாவேக்காவோடு கூட்டணி வச்சிருக்கிற காங்கிரஸை தான் விமர்சிக்கும், பாஜக எதிர்ப்பை அவ்வளவு வீரியமாக வைக்க மாட்டார்கள் அப்படின்னு திரு சாமிநாதன் சொல்றார். டெல்லி நோக்கி இல்ல தேசிய அரசியல் அப்படின்றத தக்க வச்சுக்கணும் திமுக அப்படின்னா பாஜக எதிர்ப்பை மட்டுப்படுத்திட்டா அது சாத்தியமா? அது வந்து பண்ணாம இருக்க முடியுமா? இல்லை, அப்படி இது போகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக மாநில கட்சிகளுக்கு எதிராக தான் தேசிய கட்சிகள் இருக்குது. அது வந்து நமக்கு தொடர்ச்சியான வரலாறுகள் அதை காமிக்குது. வேறு வழி இல்லாமல் காங்கிரஸுடன் கூட்டணி இருக்காங்களே ஒழிய பாஜகவுக்கு ஆல்டர்னேட்டிவாலாம் காங்கிரஸ் இல்லை. இந்துத்துவாவில் இருந்து, இந்தி திணிப்பில் இருந்து, முதலாளித்துவ எதிர்ப்பில் இருந்து, கார்ப்பரேட் ஆதரவில் இருந்து என்னென்ன விமர்சனங்கள் பாஜக வைக்கிறோமோ அது எல்லாமே காங்கிரஸ்கிட்ட இருக்குது. என்ன மென் இந்துத்துவா கொஞ்சம் போராடுனா கேட்டுக்குவாங்க, இந்த மாதிரியான ஒரு சமாளிப்புகள் மூலமாக தான் காங்கிரஸை வந்து திராவிட கட்சிகளும் இடதுசாரிகளும் வேறு வழி இல்லாத மாநில கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வப்போது. மற்றபடி காங்கிரஸ் எப்போதுமே மாநில கட்சிகளுக்கு வந்து பீகாரில் சுவாமிநாதன் சார் சொன்ன மாதிரி, ஆர்கே சார் சொன்ன மாதிரி பீகாரில் என்ன நடந்துச்சு, தேஜஸ்வி யாதவ் இன்னைக்கு வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க முடியாமல் அத்வானியை என் ஸ்டேட்டுக்குள்ளே உள்ளே வந்து பாருன்னு சொன்னவர் லல்லு பிரசாத் யாதவ். அந்த கட்சி ஜெயிக்கணும், அவருடைய பையன் முதலமைச்சர் ஆனுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட காங்கிரஸுக்கோ ராகுல் காந்திக்கோ இல்லை. அது ஸ்டாலின் போய் பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்தாங்க. அங்கே போய் போட்டி கேண்டிடேட் யார்? தேஜஸ்விக்கு போட்டியாக காங்கிரஸ் கேண்டிடேட். அந்த அனுசரிப்பு வெற்றி பெறணுங்கிற எந்த எண்ணமும் காங்கிரஸுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது. ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லிக்கான அந்த காவல்துறை இது வேணும், மாநில உணர்வு எங்களுக்கு வேணும், மத்திய அரசின் இதை பின்தங்கிக்கணும்னு சொன்னப்போ காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்கவே இல்லை. திமுக மாதிரியான மாநில கட்சிகள் தான் ஆதரவு தெரிவித்தாங்க. அப்போ மாநில கட்சிகளுக்கான அதிகாரம் வரும்போது கொடுத்துடக்கூடாது, மாநில கட்சிகளுக்கு உரிமைகள் வந்துவிடக்கூடாது என்பதில் பாஜகவின் ஸ்டாண்டு தான் காங்கிரஸின் ஸ்டாண்டும். சார் வந்தோடனே விஸ்வநாதன் காங்கிரஸ் அமைச்சரவை வந்தோடனே தமிழ்நாட்டினுடைய குரல் மாறிச்சு பார்த்தீங்களா? ஆளுநர் எதுக்கு துணைவேந்தரா, முதலமைச்சர் எதுக்கு இருக்கணுங்கிற குரல் வந்துச்சு பாருங்க. இது பாஜகவின் குரல் தானே. அப்ப தேசிய கட்சியில் எல்லாம் ஒரே மாதிரி திங்க் பண்ணிட்டாரு அவரு. அப்படி சொல்லல, அது இல்ல இல்ல முதலமைச்சரா இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அந்த போராட்டம் கிடையாதுங்க. இல்ல சார், இது வந்து வைஸ் சான்சலரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் அவருக்கு கிடையாது. பாஜகவின் குரல் சார். இல்ல நம்ம திராவிட கட்சியின் குரல் அது கிடையாது. இல்ல மாநிலராக முதலமைச்சர் தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்றாரு. அந்த பில் திமுக கொண்ட பில்லிலே வந்து ஆளுநர் தான் இன்னும் குஜராத்ல இருக்காங்கல்ல. இல்ல அது இருக்காங்க, இங்க கொண்டு வர அது மாதிரி வேணும்ன்ற இல்லைங்க. திமுக கொண்ட அந்த பில்லுல ஆளுநர் தான் இன்னைக்கு வரைக்கும் வேந்தர். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை எடுத்திருக்காங்க. அது நம்ம இன்னும் கூடுதலா செயல்படுத்தணும். ஆனா நான் ஏன் கேட்கிறேன்னா, ஆளுநர் எதிர்ப்பு அப்படிங்கிறது மாநில கட்சிகளுக்கு இருக்கிற அளவுக்கு காங்கிரஸ்க்கு இருக்காது. இன்னைக்கு காங்கிரஸ் ஏன் அதை எதிர்க்குதுன்னா, பாஜக டெல்லியில அதிகாரத்தில் இருக்கிறதுனால எதிர்க்கிறதே ஒழிய ஆளுநர்ங்கிற கான்செப்ட் திமுக வேணான்னு சொல்லுது. சந்திரசேகர ராவ் வரவே கூடாதுன்னு தமிழிசையை சொன்னாரு. இந்த குரல் காங்கிரசின் குரல் கிடையாது. காங்கிரஸ்க்கு அந்த கான்செப்ட் அப்படியே இருக்கணும். ஆனா அதிகாரத்தில் பிஜேபிக்கு பதிலாக காங்கிரஸ் இருக்கணும், அவ்வளவுதானே ஒழிய இந்தி திணிப்பு இதெல்லாம் ஓகே பிஜேபி கூட்டணியில இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் மீதான விமர்சனத்தை வைக்காம கூட்டணியை விட்டு வெளியே போன பிறகு பாஜகவும் காங்கிரஸும் ஒண்ணுதான் அப்படின்னா அது எடுப்பது எப்பவுமே ஒண்ணுதான். எப்பவுமே இல்ல சார், கொள்கைங்கிறது வேற, கூட்டணிங்கிறது வேற. கொள்கை அதே கொள்கை தானே எப்பவுமே. அதாவது காங்கிரஸ் பாஜக அல்லாத மாநில கட்சிகள் அப்படிங்கிறது தான் இயற்கையான கூட்டணி உங்களுக்கு. அது தமிழ்நாடுங்கிறது கூடுதலாக சமூக நீதி, இடஒதுக்கீடு இந்த மாதிரி தத்துவங்களை உள்ளடக்கியது உங்களுக்கு. நான் தான் தொடக்கத்திலே சொன்னேன், காங்கிரஸுக்கு பாஜகவுக்கு காங்கிரஸ் பரவாயில்ல, வேற வழி இல்லை. அதுவும் ராகுல் காந்தி போன்றவர்கள் வரும்போது, நமக்கு நரசிம்மராவ் போன்றவர்களை எல்லாம் ஒப்பிடும்போது, உங்களுக்கு லால் பகதூர் சாஸ்திரி கடந்த ஆட்களை பார்க்கும்போது இந்த குடும்பம் கொஞ்சம் ஒரு முற்போக்கான குடும்பங்கிற அடிப்படையில் நம்ம நெருக்கம் காட்டணும் ராகுல் காந்தியை. ஆனா ராகுல் காந்தியும் கடைசியில் அப்படி இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா தொடக்கத்தில் சார் சொன்னாரு, கார்கே உடைய குரல் வேற, பிரியங்கா காந்தி சோனியா காந்தியினுடைய குரல் வேற, ராகுல் காந்தியினுடைய குரல் வேற. அது வந்து இவர் பிரவீன் சக்கரவர்த்தியின் குரலாக ராகுல் காந்தி இருக்க மாட்டாருன்னு தமிழ்நாடு நினைச்சிச்சு, திமுக நினைச்சிச்சு. ஆனா அவரும் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி தான் இருக்காரு அப்படிங்கிறது தான் அதிர்ச்சியானது. அவர் அப்படி பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்களுடைய லாபி வேற, கொஞ்சம் ஒரு சனாதன சிந்தனையோட இருக்கிறாங்கிற மாதிரியான விமர்சனம் வந்தது. ஆனா ராகுல் காந்தி அப்படி இல்லை. மோடிக்கு நான் பெரியார் புத்தகங்களை பரிசளிப்பேன்னாரு, இந்திய ஒருபோதும் திணிக்குது, தமிழ்நாடு வேற மாதிரி பூமினாரு. ஸோ இது காங்கிரசின் குரல் மாதிரி இல்லை, மாநில உணர்வை பிரதிபலிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, என்ன பிராமின்ஸா சேர்ந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறீங்க, ஏன் பிசிஎஸ்சிலாம் இருக்கக்கூடாதான்னு பெரியாரிஸ்ட் மாதிரி பேசினார் ராகுல் காந்தி. பாராளுமன்றத்தில் கை தூக்குங்க, எல்லா பத்திரிகையாளரும் பிராமின்ஸ், ஒரு பேக்வர்டு ஷெட்யூல் இல்லை. ஆனால் தமிழ்நாடு வேற. வட இந்தியாவினுடைய பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்தார்,
இந்திய திணிக்க கூட இதெல்லாம் ராகுல் காந்தி பேசினாரு. அதனாலதான் நம்ம அவரை பெரிய லெவல்ல திமுக பண்ணுது. இருங்க சார். ஆனா இப்ப அந்த கான்செப்ட் வந்து மாறுது. இப்ப மல்லிகார்ஜுன கார்கே பாருங்களேன், ஆரியன் திராவிடன் போர் நடக்குதுன்னு சொன்னாரு கர்நாடகாவில் இருந்து. அவருடைய குரல் வந்து கர்நாடகா தமிழ்நாட்டை தாண்டி ஆரிய திராவிட போருங்கிற குரல் வர்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு அதை வந்து கார்கே பேசினாரு. கேரளாவில் கூட பேச மாட்டாங்க, ஏன்னா அங்கே கம்யூனிஸ்ட் இருக்கிறதுனால கிளாஸ் பாலிடிக்ஸ் வர்க்க அரசியல் தான் அதிகம் இருக்கும். ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே பேசினாரு காங்கிரஸ்ல இருந்து. ஒரு பிரவீன் சக்கரவர்த்தியும் காங்கிரஸ்காரர் தான், மல்லிகார்ஜுன கார்கேயும் காங்கிரஸ்காரர் தான். மல்லிகார்ஜுன கார்கே வந்து திராவிட இயக்கத்தோடையும் மாநில உணர்வோடையும் தொடர்புடையது, சமூக நீதி சாதி ஒழிப்போடு தொடர்புடையது. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து தமிழ்நாடு மோசம், ஆனா உத்தரப்பிரதேசல யோகி ஆதித்யநாத் நல்லா நடத்துறாருன்னு ஒரு அறிக்கை விட்டார் தெரியுமா? இதுதான் வித்தியாசம். காங்கிரஸ்ங்கிறது இப்படி பல்வேறு முரண்பாடு அறிக்கை விட்டாரு. தமிழ்நாட்டை விட ஊபி நல்லா இருக்குன்னு அவர் அறிக்கை விட்டாரு சார். ஆதாரம் இருக்கு மொத்தமாலாம் இல்ல அவர் சொன்னாரு. ஆனா காங்கிரஸ் கடன் ரேஷியோ பத்தி சொல்லுங்க, நீங்க பேசலாம். பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் வந்து திமுகவோட முரண்படல, காங்கிரஸ்குள்ளேயே முரண்படுது. காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணியில இருந்து திமுக முரண்படல, இந்தியா கூட்டணிக்குள்ளே முரண்படுது. மம்தா பானர்ஜி ஏத்துக்கிட்டாங்களா? அகிலேஷ் யாதவ் ஏத்துக்கிட்டாங்களா? அரவிந்த் கெஜ்ரிவால் ஏத்துக்கிட்டாங்களா? ராகுலை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநில கட்சி திமுக தானே சார். இவர் பிரதமர் ஆகணும்னு சொன்னதே திமுக தானே. மம்தா பானர்ஜி சொன்னாங்களா? யாருமே ராகுலை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல. இப்பயும் வந்து பாருங்க, இந்தியா கூட்டணியில திமுக இருக்குங்கிறாங்க. திமுக சொல்லல, அவங்க தான் சொல்றாங்க. அப்ப பாஜக எதிர்ப்பு அடிப்படையிலான மாநில உணர்வுகளுக்கான எதிர்ப்புங்கிறப்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க தானே. என்னது பாஜக எதிர்ப்பு திமுக வீரியமா செய்யும், கூட்டணி இருந்தாலும் திமுக தான் செய்யும்னு நம்பிக்கை வச்சிருக்காங்க. காங்கிரஸை எதிர்க்கிறோங்கிற பேர்ல பாஜக நெருங்கி திமுக போக மாட்டாங்க. போனா அது மிகப்பெரிய அழிவு. அப்படி பண்ண மாட்டாங்க. நான் திருப்பி சொல்றேன், இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஆண்ட பிரதமர்களே தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாகவும் சமூக நீதிக்கு நெருக்கமாகவும் பல்வேறு முற்போக்கான விஷயங்கள் நெருக்கமா இருந்த ஒரே பிரதமர் விபி சிங் ஆட்சி தான். ஒரு வருஷம் தான் இருந்தது. ஆனா அவர் செஞ்ச அளவுக்கு முற்போக்கான விஷயங்களை நீங்க காங்கிரஸ், ஜனதா, பிஜேபி யாரும் செய்யல. அவர் ஒருத்தர் தான் தமிழர்களை மதித்தார். தமிழர்களுக்கான இடஒதுக்கீடா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் மாநில உணர்வு, பேக்வர்டு கிளாஸ், மைனாரிட்டி இஷ்யூ. அவர் கடைசியில் அந்த பாபர் மசூதி இடிப்பு இதுக்கெல்லாம் உண்ணாவிரதம் இருந்தனால தானே சார் அந்த அல்சர்லாம் கடைசி காலத்தில் அவர் சீக்கிரமே இறந்து போனார். அவர் ஒரு அற்புதமான மனிதர் விபி சிங் தான். ஸோ விபி சிங் மாதிரியான ஒரு பிரதமர் தான் தமிழ்நாட்டோட நெருக்கமாக இருந்தாங்க. அதனால தான் சமூக நீதி காத்தவர்னு அவருக்கு எல்லாம் பட்டம் கொடுத்தாங்க. அதனால விபி சிங் மாதிரி ஒருத்தர் தான் இங்கே கிடைச்சிச்சு. காங்கிரஸ் பிஜேபியில இருந்து தமிழர்களுக்கு நெருக்கமான, மாநில உணர்வுக்கு நெருக்கமான தலைவர்களோ பிரதமர்களோ இதுவரை வந்ததே இல்லை. ராகுல் காந்தி எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு இருந்தது, அதுவும் இப்போ இல்லை. ஓகே, இடைவேளைக்கு போறோம். ஒரே ஒரு கேள்வி. பாஜக எதிர்ப்பை இவ்வளவு நாள் தீவிரமா பேசின திமுக இன்னைக்கு காங்கிரஸுக்கு பாடம் புகட்டணுங்கிற இடத்துக்கு நகர்ந்துருச்சுல்ல. அப்ப அது பாஜக எதிர்ப்பை விட காங்கிரஸ் எதிர்ப்பை தீவிரமா வரும் காலங்கள்ல செய்ய போறாங்க. அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ண மாட்டாங்க. பல நேரங்கள்ல மாநில உணர்வு, இந்தி திணிப்பு, நீட்டு, மறுதொகுதி சீரமைப்பெல்லாம் இந்தி பேசுற பெல்ட்ல காங்கிரஸ் எந்த அளவுக்கு பேசியிருக்காங்கிறது இனி வெளிவரும். இல்ல காங்கிரஸுக்கு பாடம் புகட்டணும்னா அது என்ன, அது அதனுடைய அர்த்தம் என்ன? பொலிட்டிக்கல், அந்த பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் அவங்களுக்கு அவங்க கூட்டணியில இருந்து அவங்க விஜய் கட்சிக்கு போயிருக்காங்க. பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது இந்தியா கூட்டணியும் காங்கிரசின் பிற தலைவர்களும் ஸ்டாலினை தான் பாக்குறாங்க. அவங்க பாடம் புகட்டணும்னா பொலிட்டிக்கல் லாங்குவேஜ்ல தோற்கடிக்கணும்ன்றதானே. ரெண்டு தேசிய கட்சி வேணாங்கிற முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. ரெண்டு தேசிய கட்சி வேணாங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன பெரிய இது வந்து இப்ப இவங்க தேசிய கட்சி காங்கிரஸோட தான் கூட்டணி வச்சாங்க, மோடியை தோற்கடிக்க முடியல. நீங்க கவனமா தான் பதிவு பண்றீங்க. ரெண்டு தேசிய கட்சி வேணாம். அதான் பிபி சிங் உதாரணத்தை சொன்னேன் நான். பேச வேண்டிய இதுல இப்போ காங்கிரஸ் வந்து திமுக இருந்து வெளியே வருது, அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வருது. அது உடனே ஒரு 5 நாள்ல 6 நாள்ல வந்து பெரிய செய்திகள் வந்து கசிய விடுது, டெல்லியிலிருந்து வருது. என்னன்னா திமுக பாஜக கூட்ட வருது, திமுக வந்து பாஜகவினுடைய அமைச்சரவையிலேயே இடம்பெறும்லாம் வருது. இதுல ஏதாச்சும் உண்மை இருக்கா? ஏதாச்சும் ஒரு தலைவர், திமுகவினுடைய ஏதாச்சும் ஒரு தலைவர் எங்காச்சும் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்களா? எங்கிருந்து வருது இந்த செய்திகள்? அப்ப இது வந்து என்னை ஒரு பாஜக தலைவர் இதை பத்தி பேசல, ஒரு திமுக தலைவர் இதை பத்தி பேசல. பிரைவேட்டா கூட யோசிச்சுப்பாங்க கூட நமக்கு தெரியாது. இப்ப யார் பேசுறது எங்க? அது வேற ஏதோ இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி தான் இது வந்து இந்த பிளான் பண்ணுது, ஸ்டோரி பிளான் பண்ணுது. யார் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி? காங்கிரஸ் திமுக வந்து மலைன் பண்ணோம், திமுகவுக்கு களங்கம் கற்பிக்கணும் வேண்டும், ஏனென்றால் இவர்கள் அதிகாரத்துக்காக என்ன வேணா செய்வார்கள். ஏன்னா முன்னாடி ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு, திமுக அதிமுக ஒன்றா வர வேண்டியிருந்தது, அவர்கள் வந்து ஆட்சிக்கு கோர போனாங்க. நமக்கு தெரியும், நம்பர்ஸே கிடையாதுன்னு தெரியும். அப்படி இருந்தால் கூட அப்படி ஒரு முயற்சி நடந்தது, நாங்கள் இங்கே கூட பதிவிட்டேன். அப்படி இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து ஸோ ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக வந்து திமுக மேலே அந்த சேர்வாரி பூசிடலாம்.
அதற்காக ஒரு கன்சர்டட் எஃபர்ட் வந்து நடந்தது. அது சாதாரண லெவலில் நடக்கவில்லை, பெரிய லெவலில் நடந்தது. அதனால தான் பெரிய பெரிய ஆங்கில பத்திரிகைகள் கூட இதை பற்றி எழுதுனது, பேசினது. இல்லை, அப்படி பாஜக பக்கத்தில் கொண்டு போய் திமுகவை வச்சு இணைக்கிறதுல யாருக்கு என்ன லாபம், அதில் திமுகவுக்கு என்ன நஷ்டம்? திமுகவுக்கு பெரிய நஷ்டம் இல்லை. 15 வருடமாக பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் நின்று கொண்டு இவ்வளவு தேர்தலை ஜெயித்து வந்தார்கள். பாஜக எதிர்ப்பு தான் எங்க என்ன எடுத்து பாருங்க, கவர்னர்ல இருந்து ஆரம்பிச்சு, நீட்ல இருந்து ஆரம்பிச்சு, எந்த ஒரு விஷயம், PM ஸ்ரீ பள்ளிகளானாலும் சரி, அதுக்கு முன்னால டீலிமிட்டேஷன், டிமானிட்டைசேஷன், எந்த இஷ்யூ எடுத்தாலும் திமுக தான் ஃபர்ஸ்ட் குரல் கொடுக்கிறது. இன்னும் சொல்ல போனா டீலிமிட்டேஷன் பில் இப்பதான் எரிச்சிருக்காரு, இந்த தேர்தலுக்கு முன்னாலதான் எரிச்சாரு. இவ்வளவு விஷயங்களை செய்த திமுக இந்த கட்சி போய் அங்க சேருதுன்னு பாத்தீங்கன்னா அது டெஃபினட்டாக திமுகவுக்கு பெரிய இழிவு. பாஜகவுக்கு பிரச்சனை கிடையாது. பாஜக வந்து வாஷிங் மிஷின் என்று எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். யார் போய் சேர்ந்தாலும் வந்து அவங்க சேர்த்துக் கொள்வார்கள். இதுதான், அதாவது திமுகவுக்கு வந்து களங்கம் கற்பிக்க வேண்டும். இதுல யாருக்கு பெனிஃபிட் ஆகும்? எதிர்கட்சிகள் பெனிஃபிட் ஆகும். திமுகவுக்கு எதிரான இருக்கின்ற கட்சிகள் பெனிஃபிட் ஆகும். யாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க? இப்போ திமுகவை பொறுத்தவரை திமுகவும் காங்கிரஸும் தான் அது இருக்கின்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து தேவையற்ற பல விஷயங்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த லெவலில் தான் இதை அணுக வேண்டும். டெல்லியிலிருந்து வருகிறது. அப்போ என்னை பொறுத்தவரை வந்து காங்கிரஸ்ல இருக்கின்ற சில தலைவர்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து அங்க பிளான் பண்ணாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கல்ல. ஆமா, எதிர்காலத்துல தாவேகாவை காங்கிரஸை எதிர்கொள்ளணும் அரசியல் ரீதியா அப்படின்னா பாஜகவோடு திமுக சேருவதை தவிர வேறு வழி இல்லைன்னு சில பேர் பேசுறாங்கல்ல. அது லாஜிக்கலா அது சரியில்லையா? அப்போ இல்ல, கிடையாது. அதாவது பாஜகவுக்கு ஒரே ஒரு டிமாண்ட் தான், 15 வருஷமா ஒரே ஒரு டிமாண்ட் தான். காங்கிரஸ் இது கூட்டணியிலிருந்து வெளியே வந்துருங்க. திமுகவுக்கு ஒரு இன்னலும் இருக்காது. அதன் பிறகு வந்து ஒரு ரீஜனல் கட்சியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பாஜகவுக்கு மிக தெளிவாக தெரியும். அது வந்து பல இடங்கள்ல வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே வர்றாங்க. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் வரை காங்கிரஸை நீங்க வந்து தேவையில்லாமல் நீங்க டெல்லியில வந்து இப்ப 10 MP வாங்கி கொடுத்திருக்காரு, அதன் பிறகு ராஜ்யசபா கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு நீங்க காங்கிரஸை வளர்க்காதீங்க என்ற ஒரே ஒரு டிமாண்ட் தான் பாஜகவை பொறுத்தவரை வைத்தார்கள். எந்த சூழ்நிலையிலும் பாஜகவை நோக்கி திமுக நகராது. எந்த சூழ்நிலையும் முடியாது. அவர்கள் இப்ப அவங்களுடைய கட்டமைப்பே அப்படிதான் இருக்கிறது. முன்னாடி அப்கோர்ஸ் பிஜேபி கூட இருந்தாங்க, வாஜ்பாயினுடைய அரசாங்கத்தில் இருந்தாங்க. ஆனால் அது வேற காலகட்டம். அது நிச்சயமாக வந்து அந்த காலகட்டம் இப்ப கிடையாது. பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் தான் இப்ப வந்து அனைத்து யார் பாஜக எதிர்க்க வேண்டும் என்றால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நேஷனல் லெவல்ல பாலிடிக்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா MP தேர்தலில் நீங்க கம்ப்ளீட்டா 0 ஆயிருவீங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து காங்கிரஸ் ஏதாச்சும் ஒரு ரீச் அவுட் பண்ணவில்லை என்றால் டெஃபினட்டாக அடுத்தது வந்து திமுக வந்து அடுத்து என்ன செய்யும், ஒரு 3ஆம் முன்னணிக்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கும். மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து. ஆமா, இல்லைன்னா 2029 வந்து திமுகவுக்கு தெரியும் இல்ல, கம்ப்ளீட்டா வந்து வேஸ்டா போகும் தெரியும். அப்ப அதனால இப்ப இன்னைக்கு லெஃப்ட் எழுதின லெட்டர், முந்தானத்து எழுதின லெட்டர், MABB எழுதின லெட்டர் ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டிருக்காரு. அந்த கிளாரிபிகேஷன் காங்கிரஸ்னால கொடுக்கவே முடியாது. ஏன்னா யார் பேசினார்? ராகுல் காந்தி பேசினார். என்ன பேசினாரு? பினராயி விஜயனும் நரேந்திர மோடியோட பாக்கெட்ல இருக்கான்னு பேசினார். இதை எப்படி அவர் வந்து திரும்ப பெற முடியும்? இதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கலனா இந்தியா கூட்டணியில் தொடர்வது கேள்விக்குறியாகும். நிச்சயமா அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு வந்து லெஃப்ட்டுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, திமுக என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இவர்கள் வந்து அடுத்த ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் TMC வரக்கூடிய இந்த வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி கட்சிகள் வந்து அனைத்து சேர்ந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கான வாய்ப்பு இன்னைக்கு நான் காண்கிறேன். ஓகே, திரு சாமிநாதன், சந்திரசேகர் ராவ் அதை பேசினார், கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் பேசினார், காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும் அப்படின்னு பேசினார். இப்போ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜில டெல்லியில திமுக அரசியல் பண்ணணும் அப்படின்னா பாஜகவுடன் கூட்டணி ஒரு ஆப்ஷன், காங்கிரஸுடன் ஒரு கூட்டணி ஆப்ஷன், மாநில கட்சிகள் இவங்க 2 பேரும் இல்லாத மாநில கட்சிகள் அப்படிங்கிற ஒரு கூட்டணிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிட்டா இதுல எதுல லாபம் உங்களுக்கு? மாநில கட்சிகளுடன் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கெயினை கொடுத்துருமா, தேர்தல் லாபத்தை கொடுத்துருமா அவங்களுக்கு, திமுகவுக்கு? இல்ல, 3வது அணியில் போறதுதான் திமுகவுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்டமா இருக்கும். முதல்ல நீங்க லாபம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நிலை என்றாலும் தமிழ்நாட்டுல நேற்று வர பாஜக எதிர்ப்பு அரசியலை ரொம்ப தீவிரமா செய்துவிட்டு உடனடியாக அதுல இருந்து பின்வாங்கி பாஜக பக்கம் நகர முடியாது. இன்னொரு பக்கம் முதுகில் குத்திய துரோகம் என்றெல்லாம் வர்ணித்து விட்டு காங்கிரஸ் பக்கம் திரும்பி கூட பார்க்காது திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப 3வது அணி அமைப்பதன் மூலமா காங்கிரஸுக்கும் அங்க செய்தி சொல்லப்பட்டு விடும். நீங்க இரண்டு கூறுகளாக தேர்தலை எதிர்கொள்றாங்க. இரண்டுமே பாஜகவுக்கு எதிரான அணி. அதுல ஒரு அணிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 3வது அணியில மிக முக்கியமான புள்ளியாக இருக்கிறப்ப கிட்டத்தட்ட அது வந்து காங்கிரஸுக்கு ஒரு பாடம். இன்னொன்று பாஜக எதிர்ப்பை காட்டுற மாதிரி இருக்கும். நான் இதுல மட்டும் ஒரு சின்ன மாறுபாடு என்னன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு திமுகவுக்கும் பல நெருக்கடிகள் இருக்கு. மாநிலத்திலையும் அவர்கள் ஆட்சியில் இல்ல, மத்தியிலையும் ஆட்சியில் இல்ல. இந்த சூழல்ல திமுக வந்து தொடர்ச்சியாக பாஜக எதிர்ப்பை நம்ம வீரியமாக எடுக்கிறத விட அவர்களுக்கு லாபம் என்பது மாநிலத்தில் இழந்து போன அதிகாரத்தை நோக்கி நகர்வதுன்னு ஒரு புள்ளியை நோக்கியும் இருப்பாங்க.
அப்ப கிட்டத்தட்ட நீங்க இன்னைக்குதான் கே.என். நேரு அவர்கள் மீதான அந்த அமலாக்கத்துறை தொடர்பான வழக்கெல்லாம் இருக்கலாம், செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான வழக்கெல்லாம் இருக்கலாம். இன்னொன்று மிக முக்கியமாக இருக்கு, கரூர் விவகாரத்துல விஜய் அவர்கள் மீது சிபிஐ வழக்கு இருக்கு. அப்ப இந்த எல்லா புள்ளிகளையும் நம்ம இணைத்து பார்த்தோம்னா திமுக மூன்றாவது அணியின் மையமாக இருக்கலாம். பட் அது பாஜக எதிர்ப்பையே மீண்டும் மீண்டும் தீவிரப்படுத்துமா அப்படிங்கிற இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கு. இல்ல பாஜகவுடன் போகவே போகாது திமுக அப்படின்னு ஆர்கே சார் சொல்றாரு. அதை அவங்களுடைய நிலைப்பாடுன்னு உறுதிப்படுத்திட்டோம்னா மூன்றாவது அணி மாநில கட்சிகளுடன் கூட்டணி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க நகர்றாங்கன்னா அது மீண்டும் பாஜகவுக்கு தானே அனுகூலமா இருக்கும். அப்ப காங்கிரஸ அரசியல் அதிகாரத்திற்கு வரவிடாம தடுக்கணும்ன்ற அந்த புள்ளியும் அவங்களுக்கு முக்கியமானதாக இருக்குமா? ஆமா, நிச்சயமா அதுதான், அதுவும் இருக்கும்ல சார். நீங்க இந்த மூன்றாவது அணி அமைந்தாலே அது பாஜகவுக்கு தானே பலன் சேர்க்கும். நீங்க கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் சிதறடிக்கப்படும். நீங்க கடந்த முறை 28 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இருந்ததுனால தானே 224 இடங்கள் ஜெயிக்க முடிந்தது. அப்ப காங்கிரஸுக்கு தானே அந்த பொறுப்பு இருக்கணும். நம்ம கூட இருக்கக்கூடிய கட்சிகள் சிதறிவிடக் கூடாது அப்படிங்கிற பொறுப்பும் அக்கறையும் காங்கிரஸ் கட்சிக்கு தான் இருக்கணும். இப்ப துரோகத்திற்கு பாடம் கற்பிப்போம், எப்படி கற்பிக்க முடியும்? அகில இந்திய அளவில் இந்த மூன்றாவது அணி வெற்றி பெறாது. அப்ப மூன்றாவது அணியினுடைய நோக்கமே பாஜக வெற்றி பெறுகிறதோ இல்லையோ காங்கிரஸை பலவீனப்படுத்திடுவாங்க. அதன் மூலமா இன்னொரு மெசேஜ் இருக்கு, அவர்கள் மாநிலத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கரூர் சம்பவத்துல சிபிஐ விசாரணை இருக்கிறது. அப்ப திமுக கிட்டத்தட்ட மூன்றாவது அணியில் நிற்கும் பொழுதும் மாநில கட்சிகள் எல்லாம் மூன்றாவது அணி பக்கம் வருகிற பொழுது அது பாஜகவுக்கு சாதகமாக அமையும். கிட்டத்தட்ட பாஜக யார் கூட காங்கிரஸ் இருக்கோ அவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பார்கள். ஓகே திரு அதியமான், மூன்றாவது அணி அது திமுக அந்த முயற்சி எடுக்குதோ இல்ல மற்ற மாநில கட்சிகள் தனிச்சு முடிவெடுக்கிறாங்களோ இல்ல எல்லாரும் சேர்ந்தோ அது பாஜகவுக்கு தான் அனுகூலம் என்றாலும் அந்த முடிவை நோக்கி நகர்த்தினது, இந்த கட்சிகளை நகர்த்தினது காங்கிரஸ் கட்சி தானா? வேறு வழி இல்லாம அந்த இடத்துக்கு அவங்க நகர்த்தப்பட்டிருக்காங்க. அப்படிலாம் இல்லை. இங்க தமிழ்நாட்டில் இந்த ஒரு மாசத்துல நடந்த சம்பவத்தை வச்சு இப்படி ஒரு ஸ்வீப்பிங் கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. இங்க திமுகவை விட்டு போஸ்ட் போல் வெளியே வந்தது பெரிய, அதனோட விளைவுகள் இப்படிலாம் நம்மளை பேச வைக்குது. நீங்க இந்தியாவிலேயே முக்கியமான ஸ்டேட் உத்தரப்பிரதேசம், 80 MP இருக்கு. ஹூவர் ரூல்ஸ் யூபி வின்ஸ் யூபி வில் பி த பிஎம். அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். அதுதான் 50-60 வருஷமா இருக்கு. யூபியில் சமாஜ்வாடி கட்சி, அதாவது அகிலேஷ் யாதவ் தலைமையில் இருக்கவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றிணைஞ்சதுனால தான் போன தடவை பிஜேபியை சிம்பிள் மெஜாரிட்டி வரவிடாம தடுக்க முடிஞ்சது. அந்த கூட்டணி என்னைக்கும் உடைய போறது இல்லை. இங்க திமுக நான் பேசிடுறேன், அதுதான் இருக்கிற இந்தியா கூட்டணியிலேயே மிக மிக வலிவான, காங்கிரஸ்க்கு அடுத்தபடி இருக்கிற கட்சி இன்னைக்கு தேதிக்கு. அகிலேஷ் மட்டும் போதுமா? இல்ல அவரு கண்டிப்பா மூன்றாவது அணிக்கெல்லாம் வரமாட்டாரு. சரி, மம்தா வரப்போறது இல்ல. மகாராஷ்டிரால அந்த இவங்க என்சிபி சரத்பவார் அணியும் வேற இவங்க திமுக கூப்பிட்டதுக்காகலாம் வரப்போறது இல்ல. இடதுசாரிகள் இங்க மாநில தேர்தல்களில் திமுகவோட கூட்டணியில் இருப்பாங்களே ஒழிய எம்பி எலெக்ஷன்ல என்ன பண்ண போறாங்கன்னு இன்னும் தெரியல. ஸோ இதெல்லாம் சும்மா வெறும் டாக், ஜஸ்ட் ஒரு யூகம். அதுவும் கூட அடிப்படை இந்த மாநில கட்சிகள் காங்கிரஸ் தான் வேணும். ஆமா, முக்கியமா அகிலேஷ் யாதவ் எதுக்கு அவர் காங்கிரஸ் கைவிட போறாரு? சூசைடல் இட். யூபியில் அவர் காங்கிரஸ் உதவி இல்லாம அவரும் ஜெயிக்க முடியாது, அவர் உதவி இல்லாம காங்கிரஸும் இவ்வளவு மியூச்சுவலி ஹெல்ப். அதை விட்டுட்டு திமுக ஏதோ கூப்பிடுதுங்கிறதுக்காக விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. அவங்க திமுகவுக்கு அவங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. சரி, பேசும். திரு ஜீவா, கெஜ்ரிவால் டெல்லிக்குள்ள, திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்திற்குள்ள, திமுக தமிழ்நாட்டுக்குள்ள, அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசக்குள்ள, சரத்பவார் மகாராஷ்டிராக்குள்ள, இப்படி மாநில கட்சிகள் ஒவ்வொரு மாநில எல்லைக்குள்ள சுருங்கி அரசியல் பண்றாங்க. அங்க வலுவாகவும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து காங்கிரஸ் இல்லாம அப்படிங்கிறது லாபம் கொடுக்குமா? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இவங்க எல்லாரும் இணைக்கிற இணைப்பு புள்ளியா இருந்தா அரசியல் லாபம், தேர்தல் லாபம். இதுவரை இந்தியா கூட்டணி அப்படித்தானே இருந்தது. அப்படி என்ன பெரிய தேர்தல் நேரத்தில் அது லாபம் கொடுத்தது? மேற்கு வங்கத்தில் எங்கே மம்தாவும் காங்கிரஸும் இடதுசாரிகளும் சேர்ந்தாங்க? எங்கே கேரளாவில் இந்தியா கூட்டணின்னு ஒன்னே தமிழ்நாட்டில் மட்டும்தானே சார் இருந்தது. அதை பலமுறை சொல்லுங்க, எங்கே இந்தியா கூட்டணி இருந்தது? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தது. மற்ற இடத்துக்கு பொதுவாக அவங்க சொன்னாங்க. மகாராஷ்டிராவில் சிவசேனா இதெல்லாம் இது பண்ணாங்க சார். இப்போ உங்களுக்கு ஐடியாலஜிக்கு டெல்லியிலையும் சண்டை ரெண்டு பேருக்கும். ஆமா, கெஜ்ரிவாலுக்கு. அதான் சொல்றேன். இப்போ நீங்க இருந்துமே மாநில கட்சிகளை எப்படி நடத்துனீங்க? ஒவ்வொரு சரி இந்தியா முழுக்க மக்களவை தேர்தலுக்கு மாநில கட்சிகள் சேர்ந்த இந்தியா கூட்டணி வேணும்ல. மாநில தேர்தல் நடக்கும்போது ஜார்க்கண்ட்ல என்ன முடிவு எடுத்தீங்க? நீங்க கோவால என்ன முடிவு எடுத்தீங்க? மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் என்ன முடிவு எடுத்தது? டெல்லியில என்ன முடிவு எடுத்தது? எல்லாம் தனிச்சு நின்று மத்திய பிரதேசத்தில் என்ன எடுத்தீங்க? உத்தரப்பிரதேசத்தில் ஒன்னா இருந்தீங்க, மத்திய பிரதேசத்தில் என்ன முடிவு எடுத்தீங்க? எல்லா இடத்துலயும் பாஜக 5 சீட்டு கேட்டார் அகிலேஷ் யாதவ். ஆமா சார், எல்லா இடத்துலயும் பாஜக ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு சார்? மாநில கட்சிகள் கிடையாது, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தான். ஜெயிச்சதுக்கு அப்புறமும் பாஜகவை ஜெயிக்க வச்சது யாரு? எம்எல்ஏக்கள் யாரு அதிகம் விலை போறா? நீங்க கணக்கெடுங்க.
இந்தியா முழுவதும் பாஜக வாங்கின எம்எல்ஏக்கள் யாரு? காங்கிரஸ்காரங்க. இல்ல, எல்லா சமரசங்களையும் காங்கிரஸ் கட்சி தான் செஞ்சுக்கணுமா? மாநில கட்சிகள் செய்ய மாட்டாங்களான்னு ஒரு கேள்வி வராதா? என்ன சமரசங்கள்? மாநில கட்சி சார், இந்தியா இடங்கள் பங்கீடோ, தொகுதி பங்கீடோ, எல்லா சமரசங்களையும் காங்கிரஸ் கட்சி பண்ணி. மாநில கட்சிகளுக்கு அந்த திரிணாமுல் காங்கிரஸ் வந்து மேற்கு வங்கத்தை விட்டுட்டு தமிழ்நாட்டில் வந்தா சார் அவங்க இடம் கேட்பாங்க. அவங்க இடம் சார் அது. அந்த மொழி சார்ந்த அரசியல், இனம் சார்ந்த அரசியலை அவங்க கையில் எடுக்கிறாங்க. அதாவது அந்த மக்களுக்கு இன்னொன்று சொல்ல, மாநில கட்சிகள் என்பதுதான் சார் இயற்கை. மாநில கட்சிகள் ஆளுமானது தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு இயல்பாகவே. அந்த மொழி, அந்த இனம்ங்கிறது தான் இயற்கையான அடையாளம். நீங்க உருவாக்குற சார், பஞ்சாபை சேர்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு என்ன அரசியல் நிர்வாகத்தை தந்துட முடியும்? நான் தரணும்னு சொல்லலை. நான் பஞ்சாபி மக்கள் அந்த தேசிய, இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவன் எதுக்கு சார் பஞ்சாப் ஆளணும்? இயல்பாக அதுக்கு தானே சார் மொழி வழி தேசியம் ஒன்று உருவாகி மொழி வழி மாநிலம் ஒன்று உருவாச்சு. தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. ஏன் தனியாக நம்ம மாநிலமாக இருக்கிறோம்? அந்த அடிப்படை அறிவியலே சிதைஞ்சு போதே. நீங்க தேசிய கட்சிகள் சொல்றீங்க, இதுல எங்க மொழிக்கு என்ன இருக்கு? இப்ப நீங்க வரணும் இல்ல, இப்ப தேசிய கட்சிகள் நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம எதிர்க்கிற எல்லாத்தையும் அவங்க ஆதரிக்கிறாங்க. இடபிள்யூஎஸ் 10% அவங்க ஆதரிப்பாங்க. இப்ப முல்லை பெரியாரா தேசிய கட்சிகளால தமிழ்நாட்டுக்கு முல்லை பெரியாறு என்ன கிடைக்கும், காவிரி என்ன கிடைக்கும், ஈழம், கச்சத்தீவு, எது நமக்கு தேசிய கட்சிகள் நமக்கு ஆதரவா இருக்கு? எந்த மாநில பிரச்சனைகளுக்கும் எல்லை பிரச்சனைகளுக்கும் தேசிய கட்சிகள் நமக்கு எதிராக தான் இருக்கு, கூட்டணியில இருந்தாலும் இல்லைனாலும். அப்படி இருக்கிறப்ப மாநில கட்சிகள் என்பதுதான் இயற்கை, அதுதான் உண்மை. சரி, முடிவு எடுக்கட்டும் கட்சிகள், அது குறித்து பேசுவோம் இன்னொரு அமர்வுல. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தவர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறும். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.